வாசிப்போம். சகரியா 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாறி மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு பின்மாரி அபிஷேகம். அல்லேலூயா. பின்மாரி அபிஷேகம். சகரியா 10:1 பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. முன்மாரி மழை இருக்கிறது, பின்மாரி மழை இருக்கிறது. முன்மாரி மழை எதற்குன்னா விதை முளைப்பதற்காக. பின்மாரி மழை எதற்குன்னா அது நல்ல பலப்பட்டு நல்ல பலன் தருவதற்காக. அல்லேலூயா. சில இந்த கடலக்காய், சாமை, நிறையா பயிர்கள் 2 மழை பெஞ்சாலே போதும், நல்லா அறுவடை வந்துடும். ஒன்று விதை முளைப்பதற்கு, இன்னொன்று அது பலன் அடைஞ்சு கதிர் விடுவதற்கு. அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது சகரியா 10:1 பின்மாரி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில். அப்படின்னா முன்மாரி மழை இருக்குல்ல, வாசிப்போம். உபாகமம் 11:14 நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி உங்கள் மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். எதற்காக முன்மாரி பின்மாரி மழை? நல்ல புல்லுகள், தானியங்கள், செடி கொடிகள் முளைத்து ஆடு மாடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் உண்டாக, விவசாயத்தில் போட்ட விதைகள் முளைத்து நல்ல பலன் கிடைக்க கர்த்தர் என்ன செய்கிறாரு? முன்மாதிரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணுகிறார். அதான் சொல்ல பின்மாரி மழைக்காக வேண்டுகிறோம். வரும் விதை விதைக்கும் போது மட்டும் மழை பெஞ்சா பத்தாது, அது கொஞ்சம் பயிர் அந்த முதல்ல பெஞ்ச மழையில் அது முளைச்சி கொஞ்சம் வந்துடும். அது பலப்பட்டு பலன் கொடுக்கணும்னா பின்மாரி மழை அவசியம். அல்லேலூயா. அதே போல தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட முன்மாரியும் தேவை, பின்மாரியும் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. முன்மாரி மழை பெய்ததா ஆவிக்குரிய காரியங்களில் பார்த்தீங்கன்னா முன்மாரி அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசித்தீங்கன்னா, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இயேசு உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு தரிசனமாய் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? முன்மாரி மழைக்காக என்ன பண்ணுங்க? காத்திருங்க. பிதா உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை நான் அனுப்ப போகிறேன். அவரை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீ எங்கும் போகாத. என்ன பண்ணுங்க? காத்திருங்க. ஒரு விதை ஒரு மண்ணிலே சில நாட்கள் இருக்கும். அல்லேலூயா. சில நாட்கள் எங்கன்னு இருக்கும்? இந்த மூங்கிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் முள்ளுக்குள்ளே இருக்கும். ஒரு முளைச்சிச்சன்னா சல்லுன்னு வேகமாக வளரும். அல்லேலூயா. சில விதைகள் 1 வாரம் 10 நாள் கூட இருக்கும், அப்புறம் முளைச்சு இல்லையும். இப்படி நீங்கள் முன்மாரி மழைக்காக நீங்க காத்திருங்க. என்ன பண்ணுங்க? காத்திருங்க. நான் பிதா உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அனுப்ப போகிறேன். 8வது வசனம், அவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இப்போ இவங்க வாழ்க்கையில் என்ன இல்லை? சாட்சி இல்லை. அல்லேலூயா. உமக்காக நான் ஜீவனையும் கொடுப்பேன்னு சொன்னவங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க? இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அதனால இவங்களுக்கு ஒரு பலன், ஒரு தைரியம் தேவையா இருக்கிறது.
இந்த பயத்தின் ஆவி எடுத்து போட்டு ஒரு தைரியத்தின் அபிஷேகம் இவங்களுக்கு தேவை. அதை இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆனால் நான் பிதானிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அவர் வரும்போது நீங்க பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க, அதனால நீங்க காத்திருங்க. எத்தனை நாள் காத்திருந்தாங்க? எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 10 நாள். அவங்க என்ன, அவங்களோட ஜெபம் என்னவா இருந்திருக்கும்? வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். இருந்திருக்குமா? இருந்திருக்காத? ஏன்னா இவங்க சோர்ந்து போய் எங்க போயிட்டாங்க? மீன் பிடிக்க போகிறேன் வரீங்களான்னு கேட்டு எல்லா சீசர்கள் எங்க போயிட்டாங்க? மீன் பிடிக்க. சோறு வந்துருச்சு. அதனால ஆண்டவரே எங்களை அனலாக்குங்க, எங்களை அபிஷேகம், உங்க மேல இந்த அபிஷேகம் எங்களுக்கு வேணும். உம் ஆடையை தொட்டவங்களெல்லாம் சொஸ்தமானாங்களே, நீங்க யாரு மேல கை வச்சிங்களோ அவங்களெல்லாம் சொஸ்தம் அடைஞ்சாங்களே, அந்த அபிஷேகமும் நீங்க ஒன்று சொன்னீங்களே, நான் செய்தது செய்வீர்கள் அதற்கு மேலாக செய்வீர்கள் சொல்லி, அப்படிப்பட்ட அபிஷேகம், மேலான அபிஷேகத்தை தாரும். கரங்களை தட்டி எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இயேசு செய்ததை காட்டிலும் நான் பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புறீங்க? இது கொஞ்சம் மிஞ்சின சீசன் நினைக்காதீங்க. நீங்க மிஞ்சின சீசனாக இருக்கும்படி இயேசுவே விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இயேசு ஏதாவது கோச்சுக்கு வர அப்படின்னால நினைக்காதீங்க. அப்பாவுக்கு ஆசை என்னன்னா, பிள்ளை என்னை காட்டில் அதிகமாக படிக்கணும், என்னை காட்டில் அதிகமாக சம்பாதிக்கணும், என்னை காட்டில் அதிகமாக தேசத்தில் ஆசீர்வாதமாக. அதுதான் அப்பாவுக்கு ஒரு ஆசை பிள்ளையை குறித்து. அதே போல் இயேசு சொல்லுகிறார், நான் செய்தது செய்வீர்கள் அதற்கு மேலாம். இயேசு வந்து என்னென்னலாம் செஞ்சாரு? மனம் திரும்ப பரலோக ராஜ்ய சமயம் பிரசங்கம் பண்ணாரு. அப்புறம் நோய்களை குணமாக்கினார். அடுத்தது பிசாசுகளை துரத்தினார். அடுத்தது மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். இயேசு அநேக அற்புதம், 38 வருஷமா வியாதியா இருந்தவனை கூட சுகமாக்கினார். அல்லேலூயா. இப்ப நாம செய்யணும், என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் ஒரு 48 வருஷம் வியாதிஸ்தனாவது குணமாக்கணும். பக்கத்தில் அட்லீஸ்ட் ஒரு 48 வருஷம் வியாதிஸ்தனாவது என்ன பண்ணணும்? குணமாக்கணும். அல்லேலூயா. அப்போதான் ஏசப்பாவுடைய ஆசை நிறைவேறும். பக்கத்தில் ஏசப்பா ஆசை நிறைவேற்றணுமா? அட்லீஸ்ட் ஒரு 48 வருஷம் வியாதிஸ்தனாவது நீங்கள் குணமாக்கிறீங்க, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். கரங்களை தட்டி. 4000 பிசாசு பிடிச்சிருந்தவனே அவர் விடுதலை கொடுத்தார். எத்தனாயிரம்? நீங்கள் எத்தனாயிரம் ஓட்டணும்? ஒரு 5000 பிசாசு பிடிச்சோடனே பிசாசை துரத்தி விடுதலை ஆக்கிட்டுன்னு வச்சுக்க, யார் சந்தோஷப்படுவார்? ஏசப்பா சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. இதை தான் இந்த சீசர்கள் 10 நாள் ஜபிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அதனால் என்னாச்சு தெரியுமா? பேதுரு நிழல் பட்டவங்களெல்லாம் சொஸ்தம் பண்ணாங்க. அல்லேலூயா. இவங்க ஜபிச்சுட்டே இருக்கிறாங்க, ஆண்டவரே என்னை அனலாக்கும், என்னை அபிஷேகம், என்னை அனலாக்கும், என்னை அபிஷேகம். 10 நாள் ஜபிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்தை வாசிச்சுங்களேன்னா, அக்கினிமயமான ஆவியானவர் ஒவ்வொருவர் மேல வந்து இறங்கினார். அல்லேலூயா. நீ கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம வாஞ்சிக்கணும். கண்டவங்களை கண்டபடி பேசுவானுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் புறம்ப தள்ளிடுங்க. அல்லேலூயா. நாம் வேதத்தில் எழுதப்பட்டதை தான் நம்ம கேட்குறோம். இயேசு பெற்றிருக்கிறத தான் நான் தரேன், உங்களுக்கு தரேன், அதை தான் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, சத்திய ஆவியானவர் நீங்கள் பெறுவீங்க, உலகத்தார் பெறமாட்டாங்க. ஏன்? அவங்கள் அதை அறியாததினால் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார். நீங்கள் அவரை அறிந்திருக்கிறதுனால் அவர் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அதனால் அந்த அனுபவம் இல்லாதவன் இந்த பரிசுத்த அபிஷேகத்தை குறித்து 1000 பேசலாம்.
ஒரு குருடன் அந்த யானையை தடவிட்டு இது பெரிய புளிய மரம்னு சொல்லலாம், அல்லது ஒரு பெரிய என்ன மரம் சொல்லலாம். என்ன வேணாலும் அவன் என்ன வேணாலும் பேசலாம். பக்கத்தில் உலகத்தை ஒரு குருடன், அபிஷேகம் பெறாத ஒரு குருடன், வாக்குத்தத்தத்தை விசுவசிக்காத ஒரு குருடன், அவன் என்ன வேணாலும் பேசிக்கலாம். ஆனால் நானும் நீ அப்படி இல்லை. நீங்கள் அவர்களை அறிந்திருக்கிறபடினால் அவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதனால இந்த வசனங்களை தியானிக்கும் போது ஏசப்பா என்னை அனலாக்குங்க, ஏசப்பா என்னை அபிஷேகங்கன்னு சொல்லும்போது தேவ அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வரும். சில பேர் சொல்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்றாங்க. சில பேர் அப்போ தான் அற்புதம் நடந்துச்சு, இப்போ அற்புதம் இல்லைன்றாங்க. சில பேர் அந்நிய பாஷையெல்லாம் இல்லைன்றாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் போய் பரிசுத்த ஆவியானவரே அவர் என்றென்றைக்கு உங்களோடு கூட இருப்பார். நாம் ஆபிரகாம் விசுவசித்தான், அது அவனுக்கு நீதியாக. யாரெல்லாம் நீங்கள் விசுவசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரே, ஆவியானவரே. ஆவியானவர் யாரு? குமாரன், மூன்று நபர்கள் ஒன்றாயிருக்கிறாங்க. சொல்லுங்க, மூன்று நபர்கள் ஒன்றாயிரு. அவர் ஒரு நபர், அவர் ஒரு நபர். பழைய ஏற்பாட்டு நாட்களில் சிம்சோன் மேல ஆண்டவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. பெலிஸ்தர்களை முறியடி. கிதியோன் மேல இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவன் ஒரு யுத்தத்திலே ஜெயம் பண்ணார். தாவீது மீது இறங்கி வந்தார். அவங்கள இறங்கி வந்தார், ஒரு யுத்தத்தில் ஜெயம் தந்தார், ஒரு காரியத்தில் ஜெயம் தந்தார், போயிட்டாரு. இந்த கடைசி நாளில் எனக்கும் உனக்கும் இயேசு என்ன வாக்குத்தத்தம் பண்ண தெரியுமா? யோவான் 14 என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி நான் வேறொரு தேற்றவாளனை அனுப்ப போகிறேன். அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. சிம்சன் மேல ஆவியானவர் இறங்குனதும் அவனுக்கு அசூர பலன் வந்தது. அல்லேலூயா. இந்த 2 தூண் இருக்கு, அப்படியே இப்படி அசைச்சு என்ன பண்ணிட்டான், தூர தள்ளிட்டான். அப்படியே அந்த மண்டபம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, விழுந்து ஒரே நாள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் அல்லேலூயா மரிச்சு போனான்னு பார்க்குறோம். நல்லா அவனை கட்டி வச்சிருக்காங்க. ஒரு அபிஷேகம் வந்ததோ நூல்பட்ட ஒரு நெருப்பு நூல்பட்ட என்ன பட்டுன்னு கட்டாகிறத போல ஒரு அபிஷேகம் வந்த கட்டுகளை என்ன பண்ணா அப்பப்போ வந்து போன ஆவியானவர் அவ்வளோ வல்லமையா அவர்களுக்குள்ள கிரியை செய்வார்னா, பர்மனண்டா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எவ்வளவு கிரியை செய்வார். இதெல்லாம் நீங்க அப்படியே தியானிக்கணும். அப்படியே தியானிக்க 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 உங்களுக்குள்ள அந்த வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. இயேசுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். பிசாசு காற்று கொந்தளிக்குது, கடல் கொந்தளை, காற்று அடிக்குது. இயேசுக்குள்ள யார் இருந்தது? யார் இருந்தது? பரிசுத்த ஆவி. நசரேயனான இயேசு கிறிஸ்து தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இப்ப காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது. இயேசு கிறிஸ்து சீசரெல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் அபிஷேகம் பெறாதவங்க பக்கத்தில், அவங்களெல்லாம் என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் போது என்னாச்சு, புறாவை போல ஆவியானவர் அவரை அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணியிருந்தாராம். பிதா எந்த ஒரு லிமிட்டு, அன்லிமிட். ஒரு சில ஹோட்டலுக்கு போனீங்களன்னா அன்லிமிட் சாப்பாடு, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இயேசு கிறிஸ்து எவ்வளோ வேணாலும் அற்புதம் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் அதிசயம் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். பிதா அவருக்கு அன்லிமிட் அபிஷேகம். அல்லேலூயா. அவரை தேவன் அளவில்லாமல் அபிஷேகம். அல்லேலூயா. அபிஷேகம் பெறாத சீசர்கள் பயப்படுறாங்க. அபிஷேகம் பெற்ற இயேசு அப்படி எழும்பி நிற்கிறார். சீசரெல்லாம் பார்க்குறவங்க என்ன பண்ண போறாரு, வருங்கையோடு எழும்பி அப்படி வீராப்பா நிற்கிறாரு. அல்லேலூயா. கிறிஸ்தவன் கையில் ஒன்றும் இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கான். பேதுரு சொல்றான், இடத்துல பொண்ணும் இல்லை வெள்ளையும் இல்லை,
எங்க நாவில் வல்லம் இருக்கு. சொல்லுங்க, எங்க நாவில் வல்லம் இருக்கு. அல்லேலூயா. பேதுரு சொல்றான், பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறத கொடு. எங்களிடத்தில் என்ன இருக்கு? அபிஷேகம். அது விடுவிக்கிற ஆவியானவர் எங்க உண்டாங்க? விடுதலை. இயேசுவின் நாமத்தில் எழும்பி. எத்தனையோ ஆண்டுகளாய் சப்பானியா இருந்து பிச்சை எடுத்துவன் எழும்பி நடந்து குதித்து நடந்து சென்றானார். அல்லேலூயா. ஆச்சல. இயேசு கிறிஸ்து காற்று அடிக்குது, அலை மோதுது, அந்த படகுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துச்சு. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம். அவ்வளோதான் இன்னைக்கு முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க சீசர்கள். இயேசு எழும்பி நிமிர்ந்து நின்று காற்றையும் கடலையும் பார்த்து சொன்னார், அமைதலாயிரு. எப்படி சொன்னாரு? அமைதலாயிரு. அப்சிப்புன்னு அமைதியாயிடுச்சு. சீசர்கள் எல்லாம் நடுங்குறாங்க. இப்போ காற்றை கடலையும் கண்டு நடுங்கினாங்க, இப்போ இயேசுவை கண்டு நடுங்குறாங்க. இது என்னடா? அல்லேலூயா. இவ்வளவு பெரிய வல்லமை இவர்கிட்ட. கடல் அமைதலாகுது இவருடைய வார்த்தைக்கு. பரிசுத்தாவின் உங்களுக்குள்ள இருந்தால் 5 பூதமா 5 பூதங்களா உங்களுக்கு அடங்கும். பக்கத்தில் 5 பூதங்களும் உங்களுக்கு அடங்கும். உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியும். எலியா வானத்தை பார்த்து சொல்றான், என் வார்த்தைலாம் பனியும் மழையும் பெய்யக்கூடாது. கப்புன்னு ஆயிடுச்சு. அல்லேலூயா. திரும்ப சொல்றான், மழை பெய்யட்டும். அல்லேலூயா. திரும்ப மழை பெஞ்சிச்சு. பாருங்க, நாம் அபிஷேகம் நம்ம மேலே இருந்தா வானத்தை அடைக்கவும் முடியும், திறக்கவும் முடியும். ஒருத்தரை சபிக்கவும் முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அத்தி மரத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து அவர் பார்க்குற ஒரு கனியுமே இல்லை, சபிச்சிட்டார். திரும்பி அங்கே போயிட்டு ஊழியத்துக்கு 2வது நாள் வர சீசர் பார்க்குறது பட்டு போயிருக்கு. கேட்குறாங்க, ஏசப்பா நீங்கள் சபிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ அதில் இலைகளும் அப்படி பூத்து குலுங்கி இருந்துச்சு, நீங்கள் சபிச்சிங்களே அப்படி கருகி போச்சு பாருங்க. அப்படி இது என்ன பெரிய விஷயம்? இந்த மலையை பார்த்து நீங்கள் பெயர்ந்து கடலில் விழுனா விழும். கடுகளவு உங்களுக்கு என்ன இருந்தால் போதும். அல்லேலூயா. அபிஷேகம் இருந்துட்டா நீங்கள் தாங்க ராஜா. பக்கத்து அபிஷேகம் இருந்துட்டா நீங்கள் தான் ராஜா. அல்லேலூயா. படிப்பு செய்யாதத, பணம் செய்யாதத உங்கள் அபிஷேகம் செய்யும். உங்கள் பிள்ளைங்களை பார்த்து நல்லா சோமிட்டு, டேய் நீ நல்லா இருப்படா அப்படி சொல்லிட்டே இருங்க பாரு, அவன் நல்லா இருப்பான். கர்த்தருடைய அபிஷேகம் அது மிகுந்த வல்லமும் உள்ளது. அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாகட்டும். வெளிச்சம் உண்டாயிடுச்சு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா. அது உருவாக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தான் சீசர்களுக்கு இயேசு சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருங்க, நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அவர் உங்களுக்கு தருவார், நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த அபிஷேகம் வேணும்? ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. அக்கினி நாவு போல ஆவியானவர் வந்து இறங்கினார். அவங்களெல்லாம் அந்நிய பாஷையில பேசினாங்களா? எப்படி பேசினாங்க? அந்நிய பாஷையில பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அல்லேலூயா. நீங்க வாஞ்சிச்சுட்டே இருந்தீங்களா, இந்த ஆராதனை முடியும் போது எல்லாம் தீர்க்க தரிசிகளா இருப்பீங்க. நான் அடிக்கடி சொல்றது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவன் மனதை போல. அல்லேலூயா. நீங்க மனதை விசாலமா வச்சு உங்க வாழ்க்கை விசாலமா இருக்கும். பக்கத்துல உங்க மனதை விசாலமா வச்சுங்களேன்னா உங்க வாழ்க்கை விசாலமா இருக்கும். அல்லேலூயா. எனக்கு அபிஷேகம் வேணும், நான் எழும்பணும், பிரகாசிக்கணும். விசாலமா வைங்க பாருங்க, தினகரனை காட்டில் 10 மடங்கு பெரிய காரியத்தை செய்கிறவர்களா நீங்கள் மாறுவீர்கள். இயேசு கிறிஸ்து செய்ததை காட்டில பெருசா செய்யுங்க. இப்படி இவங்க ஆசைப்பட்டு ஜெபிச்சு என்ன தெரியுமா, பேதுரு நடந்து போகிறான். 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனத்துல, பிடியாளிகளை படுக்கைகள் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் பேதுரு கை வச்சாரா?
என்ன பூசினாரா? ஒண்ணுமே பண்ணல. நிறைய பேர் அப்படி படுக்க வச்சுட்டு அப்படி நடந்து போகும்போது அவருடைய பிரசன்னம், அவர் மேல இருந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை யார் மேலெல்லாம் நிழல் பட்டதோ அவங்களெல்லாம் சுகமான. கரங்களை தட்டுங்க. நீங்க ஜெபிக்கவே வேண்டாம். சில வீடுகளுக்கு நீங்க போயிட்டு வந்தாலே அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டாம். வாரம் வாரம் அப்படி போயிட்டு வந்து அப்படி நீ கால் மிதிச்சுட்டு வாங்க, போயிட்டு வாங்க, அவங்க குடும்பம் தலைக்க ஆரம்பிக்கும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அது வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுகிற அபிஷேகம், அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குற அபிஷேகம். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் இன்னதென்று நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். பேதுரு மேல இந்த அபிஷேகம், அவர் நடந்து போறாரு, அசுத்தாவில் அலறி ஓடுது நோய்கள். ஏன் நடந்து போனா நிழல் பட்டெல்லாம் சுத்தமாறாங்க? பிசாசு கொல்லவும் அழிக்கும் வருகிறான் நன்றி. அப்ப இந்த வியாதி, இந்த பிரச்சனை எல்லாம் எதனால இருந்திருக்கு? பேதுரு எதனால நிரப்பப்பட்டிருக்கிறார்? பரிசுத்த ஆவி, அண்ட சராசரத்தையும் படைத்த அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறார். அந்த வல்லமையால் நிரப்பப்பட்டிருக்கிறார். தேவனுக்கு முன்னாடி சாத்தான் நிற்பானா? என்ன துரத்துறதா இருந்தா இந்த பன்னி கூட்டத்தில் துரத்திருங்க, ஓடி போறீங்க. அல்லையிலே அவன் ஓடுகிறவன். வெளிச்சத்தை கண்டா இருள் என்ன பண்ணும்? ஓடும். அங்க பாருங்க, அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிற பேதுரு நடந்து போகிறான். அந்த தேவனை நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் கிரயத்துக்கு கொள்ள உங்களை வாங்கியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாங்கியிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? ஆவியானவர் உங்களுக்குள் வைக்கிறதுக்கு. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, தெரியுமா? உங்க இஷ்டத்துக்கு இந்த சரீரத்தை பயன்படுத்த முடியாது. நீங்க சாத்தாங்கிட்ட வித்துட்டீங்க. பக்கத்து நீங்க சாத்தாங்கிட்ட வித்துட்டீங்க. இயேசு அந்த ரத்தத்துக்கு வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக நீங்க ஒரு வீடு வாங்குற? எதற்காக? வீட்டை வாங்கிட்டு பிள்ளைங்க பேரு போடுவாங்க, பார்த்து இருக்கிறீங்களா? வீடு இவங்க கஷ்டப்பட்டு வாங்குவாங்க, வீட்டுக்கு பேரு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்மை வாங்கினார். யாருக்காக? ஆவியானவருக்காக. இங்க ஒரு போர்டு போடப்பட்டிருக்கு, இது ஆவியானவருடைய வீடு. சொல்லுங்க, இங்க ஒரு போர்டு இருக்கு. இந்த போர்டுல என்ன இருக்குதுன்னா, இது ஆவியானவருடைய வீடு. அல்லேலூயா. இதுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் இல்ல, அண்ட சராத்தை சிருஷ்டித்தவர். அவர் எங்க இருக்கிறார் அங்க என்ன உண்டு? விடுதலை. இப்ப ஆவியானவர் பேதுருக்குள்ள இருக்கிறார். அவர் நடந்து போகிறார். கொல்லுகிற அழிக்கிற அசுத்த ஆவிகள் அலறி ஓடுகிறது, சுகம் அடைகிறது. நல்ல அபிஷேகத்தில் இருந்தீங்களா? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா உங்க வீட்டுக்கு வியாதியே வராதுங்க. நல்ல அபிஷேகத்தில் இருந்தீங்களா உங்க வீட்டுக்கு வியாதியே வராது. அல்லேலூயா. சாத்தான் பிரச்சனையே வராது, போராட்டமே வராது. இது என்னன்னா குந்தி நடக்கிறது. எப்படி? மழையே இல்லை, வறுமை, பஞ்சம். எலியா கேட்கிறான், எத்தனை நாள் குந்தி நடப்பீங்க? குந்தி நடந்தா இப்படிதான் இருக்கும். கர்த்தர் தெய்வமானால், பாகால் தெய்வமானால் அப்ப எல்லாம் சரியாயிடும், மழை பெய்யும், எல்லாம் சரியாயிடும். அவங்க சொன்னாங்க, கர்த்தரே தேவன். மழை பெஞ்சுது. அநேகர்களுக்கு கொஞ்ச நாள் கஷ்டம், கொஞ்ச நாள் ஆசிரம், கொஞ்ச நாள் கஷ்டம், கொஞ்ச நாள் ஆசிரம். என்னன்னா எல்லாம் உங்களால தான். பக்கத்தில் எல்லாம் உங்களால தான். கொஞ்சம் நல்ல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா ஆண்டவர் ஆசீர்வாதம், நல்லா சில கொளுத்து போனால் ஏனை சும்மா இருக்க, மண்ணை தூக்கி என்ன தலைமையில போட்டுக்க, அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் நல்லா ஆசீர்வதிப்பார். உடனே ஆண்டவர் சொன்ன, நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி எடுத்து உன்னை அதிசயமாய் நடத்தின தேவனை தொழுது கொள்வாய். இவனை நல்லா ஆசீர்வதிக்கிறத முறுமுறுப்பு இல்லாமல் நல்லா ஆராதிக்கணும்னு. இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? விக்கிரகத்தை போய் ஆராதிப்பான். திருப்பின கர்த்தர் அடிப்பார். அல்லேலூயா. மழை பெய்யாது, வியாதி வரும், கஷ்டம் வரும்.
திருப்பி ஆண்டவர் எதிர ஆண்டவரே 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 திருப்பின அவனை விடுவி. இதே கதை பழைய ஏற்பாட்டை முழுசா சில பேருக்கு புதிய ஏற்பாட்டிலே தொடருது, சில பேருக்கு தொடர் கதையாக இருக்கு. இந்த சீரியலில் போட்டாங்க தொடரும், பழைய ஏற்பாட்டில் முடியல, புதிய ஏற்பாட்டிலையும். ஆனால் தொடரக்கூடாதுன்னு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வச்சுட்டார். அவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்க உண்டாங்க? விடுதலை உண்டு. தொடரக்கூடாது, பக்கத்தில் தொடரக்கூடாது. அக்னியா இருக்கணும். அக்னியா இருக்கணும்னா காத்து இருக்கணும், நல்ல ஜபத்தில் இருக்கணும். ஆவியானவருக்கு பிடிச்சது ஆராதனை, ஜபம், வேதவாசி. உம்முடைய வேதத்தை தியானிக்கல் என் உள்ளம் அனல் கொண்டது. பவுலும் சீலாவும் துதிக்கிறாங்க, கட்டுகள் உடைகிறது. சிற்றின்பங்கள், உலக ஆசைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், பகை இதெல்லாம் செதறி ஓடணும். இதெல்லாம் அருந்து போனோம்னா நீங்கள் நல்லா பாடி துதிக்கணும். செய்தி கொண்டு வந்தேன், ஆண்டவர் உள்ளே விட மாட்டேறாரு. இது ஆரம்பத்தில் நிற்கிது, நானும் நினைக்கிறேன் உள்ள போலன்னு ஆரம்பத்தில் நிற்கிது. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளே அப்படின்னா உங்கள் லெவல் அப்படி தான் இருக்குது, மேலோட்டமாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னும் வேத வாசிக்கிறது, ஜபிக்கிறது, ஆராதிக்கிறதுக்கே கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, பிரசங்கம் பண்ண வேண்டியது. நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆவியானவர் ஆழத்திலிருந்து எடுத்து கொடுப்பார். குழந்தைகளுக்கு என்னத்தை கொடுப்பாரு? பாலை கொடுப்பாரு. புருஷர்களுக்கு நல்லா மட்டன், சிக்கன். நீங்கள் மேலோட்டமாக இருந்தீங்கன்னா மேலோட்டமாக தான் கிடைக்கும். அல்லேலூயா. பார்த்தீங்களா, பரிசுத்தாவை பெற்ற உடனே அவங்க பிரசங்கிக்கிறாங்க. எத்தனை பேர்? முதல் பிரசங்கத்தில் எவ்வளோ? 3000. அப்போஸ்தலர் நடபடிகள் பார்த்தீங்களா, 2ஆம் அதிகாரம் 41 வாசிச்சிங்களேன்னா, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இது வரைக்கும் பேதுருக்கு இந்த ஆசாரியர்கள் சரியில்லை, இந்த பரிசேயர்கள் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இந்த யூதர்கள் எல்லாம் சரியில்லை, இவங்களெல்லாம் மனம் திரும்பவே மாட்டாங்க. உங்களுடைய அக்னியை இறக்கி இவங்களெல்லாம் அழிச்சிடலாமா, இப்படிதான் இவருடைய எண்ணங்கள் இருந்தது. ஆனால் அபிஷேகம் பெற்ற உடனே இவர் பிரசங்கிக்கிறாரு. இவர் வாயில் இந்த வல்லமை போன உடனே குழந்தைய போல அவங்க மாறிட்டாங்க. ஆண்டவர் மாதிரி நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யட்டும்? நீங்கள் யாரெல்லாம் திருந்த மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ நல்லா ஜோமன்ட்டு போய் பேசுங்க, அவங்க குழந்தைய போல கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்போ மிஸ்டேக் யாருக்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட இருக்கு. மாமிசத்தில் இருக்கிறவனை போய் மாமிசத்தில் பேசுனா என்ன பண்ணுவான்? அரசியல்வாதிங்க ஒன்று அடிச்சுக்கிறாங்களா, அப்படி தான் இருக்கு. அல்லேலூயா. நல்லா ஜோம் பண்ணிட்டு இந்த நியூஸ் எல்லாம் பாருங்க, நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். அவங்க மாமிசத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது. அல்லேலூயா. நல்ல ஆவியில் நாம் காணப்படும் போது அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியும். நம்ம ஆவியில் நிரம்பி நம்ம அவங்களோட பேசும்போது மாமிசம் அடங்கும். மாமிசம் அடங்கும். ஆசாரியர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களாம், அநேக ரட்சிக்கப்பட்டாங்க. வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 5:14, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்பட. கரங்களை தட்டுங்கள. நல்ல விஷயம். என் டிவிஷனில் யாருமே ரசிக்கப்பட மாட்டேன்றாங்க, எல்லாருமே சரியில்லை. பக்கத்தில் பார்த்து எல்லாருமே சரியில்லை. பக்கத்தில் சொல்வது, நீ சரியா இருந்தா எல்லாம் சரியாயிரும். நீ சரியா இருந்தா இப்போ சரிப்பட வேண்டியது யாரு? ஆமென். பேதுருவும் 120 பேரும் அவங்கள முதல்ல சரி பண்ணாங்க. எத்தனை நாள் சரி பண்ணாங்க? 10 நாள் சரி பண்ணாங்க. 10 நாள் சரி பண்ணதும் திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் ரட்சிக்கப்பட்டாங்க. இவங்க பேசுகிற வல்லமை ஒவ்வொன்றும் இடியாக இருந்தது, ஒவ்வொன்றும் வல்லமையா இருந்தது. அல்லேலூயா. அப்படியே வெளிப்பாடு நிறைந்ததா இருந்தது. மறுபேச்சு பேச முடியல.
அவங்க சொல்றாங்க, இந்த ஞானம் இவர்கள் எங்கிருந்து வந்தது, இந்த வல்லமை இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? அவங்க சக்திக்கு மேலே, அவங்க புத்திக்கு மேலே இவங்க வார்த்தை இருந்தது. அவங்க கை கட்டி வாய் பொத்தி ஆண்டவர் மாதிரியே நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யட்டும்? உலகத்தில் இருக்கிறவன் அளவுக்கு உனக்கு ஞானம் இருந்தால் நீ சொல்றதை கேட்க மாட்டான். பக்கத்தில் உலகத்தில் இருக்கிறவனுக்கு ஞானம் இருந்தா நீ சொல்றதை கேட்க மாட்டான். உலகத்தில் இருக்கிறவன் அளவுக்கு வல்லமை இருந்தா நீங்க சொல்றதை கேட்க மாட்டான். அதுக்கு மேல சொல்ல, அதுக்கு மேல, அதுக்கு மேல, அதுக்கு மேல, அதுக்கு மேல வல்லமை, அதுக்கு மேல கிருபை, அதுக்கு மேல சக்தி உனக்கு இருக்கும் போதுதான் வாய் பத்து கை கட்டி கேட்பான், நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. மாறி ஊற்றப்பட்டது எத்தனை வருஷம் ஆச்சு? சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி காத்திருந்த சீசர்கள் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. ஆண்டவர் சொல்ற, இந்த கடைசி நாள், இந்த கிருபையின் காலத்தினுடைய கடைசி நாள்ல, யோவேல் 2:28 வாசிங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருக்கிறவர்களிடத்தில் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இந்த கடைசி நாள்ல சந்திரன் என்னவாகுமா? வானமும், வானத்திலும் பூமியிலும் ரத்தமும் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். பூமியில பெரிய அதிசயம், வானத்தில் சூரியனில் பெரிய மாற்றங்கள் உண்டாக போகிற, பூமியில் மாற்றங்கள் உண்டாக போகிற இந்த கடைசி நாட்களில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு யாரெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்கிறாங்களோ, இயேசு நாமத்தை தொழுது கொள்ள அவங்களெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. கொர்நேலியு வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணுறார். நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு வேறொரு நாமம் இல்லை, இயேசு தான். அவர் நாமத்தை விசுவசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லும்போது அவர்கள் இயேசுவே கர்த்தர் என்று விசுவசித்தார்கள். விசுவசித்த யாவரு மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. விசுவசிக்கிறது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரை நாம பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை இல்லைனாக்க நம்ம பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. பாவ மன்னிப்பு பெறுவது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரை பெறுவது மிகுந்த அவசியம். அல்லேலூயா. பார்த்தீங்களானாக்க இந்த கடைசி நாளில் அந்த அபிஷேகத்தை எல்லாருக்கும் கொடுக்குறார். அந்த அபிஷேகத்தை எல்லாருக்கும் கூட நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் தேவனை துதிக்கணும். அல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேச 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 வியாக்கியான வரங்கள் எல்லாம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னாக்க ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்த. யோவான் 16:7 வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்தை குடித்து என்ன பண்றாங்க? கெடுத்து வச்சிருக்காங்க. அவங்களை தவறு செய்கிறாங்க. நம்ம ஆலயத்தை கெடுக்கிறோன்றதே உணர்வு இல்லாமல், நான் இவனை சாராயத்துக்கு அடிமைப்படுத்துகிறேன், எப்படி ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுறார் பார்க்கலாம் அப்படின்னு பிசாசு அநேகரை சாராயத்துக்கு, கஞ்சாவுக்கு அடிமைப்படுத்துது. அல்லேலூயா. கடைசி என்னைக்கு மின்னாத அளவுக்கு இச்சையில் இன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்காங்க? ஜனங்கள் நிரம்பி இருக்கிறாங்க. பார்த்தீங்களன்னா சாத்தான் கொக்கரிக்கிறான். எப்படி ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணார்?
நான் இவங்களெல்லாம் கட்டி வச்சிருக்கேன், அசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அன்பு பிள்ளை, நாம் எல்லாம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தம் அடையணும், பாவ உணர்வு அடையணும். அன்னைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் மாதிரி நாங்கள் என்ன பேதுரு என்ன சொன்னார்? நீங்கள் மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம், அப்பொழுது பரிசுத்தானுடைய வரத்தை பெறுங்கன்னு சொல்லும்போது அவங்க மனம் திரும்பி ஞானஸ்தானம். நாம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் குடிக்கு அடிமைப்பட்டவங்க, கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டவங்க, வேசித்தன விபச்சாரத்துக்கு அடிமைப்பட்டவங்க, அசுத்தத்துக்கு தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தவங்க மனம் திரும்பின ஆண்டவரே. அல்லேலூயா. அன்றைக்கு முதல் அபிஷேகத்தில் திரளான பேர் ரட்சிக்கப்பட்டதை போல இந்த கடைசி கால அபிஷேகத்தில் திரளான பேர் ரட்சிக்கப்படுவாங்க. சாத்தான் நினைப்பான், இவ்வளோ நான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தேன், சாராயத்துக்கு கஞ்சாவுக்கு இவ்வளோ அடிமைப்படுத்தி வச்சிருந்தேன், இந்த ஒருத்தம் பிரசங்கம் பண்ணி எல்லாரையும் மாத்திட்டானே. எஸ், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பல வருஷமா கட்டண கட்டுகளை ஒரே நொடியில் அவிழ்க்க வல்லமை உள்ளவர். 18 வருஷமா சாத்தான் கட்டி இருந்தான், கூனியா இருந்தா. அவன் நினைச்சிருப்பான், இனிமேல் இவன் நிமிரவே முடியாது. ஆவிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு கையை வச்சாரு, கட்டுகள் அருந்து நிமிர்ந்து தேவனை துதித்தார். அவன் நினைச்சிருப்பான், தமிழ்நாடு முல்லா சாராயத்தில் தமிழ்நாடு ரட்சிக்கப்படவே முடியாது. எல்லாரும் சொல்றாங்க, எழுப்புதல் தமிழ்நாட்டிலேருந்து தானே, எல்லாம் சாராய் ஃப்ளாட், எல்லாம் கஞ்சாவில் ஃப்ளாட், எப்படி வருது பார்க்கலாம். ஒரே ஒரு பிரசங்கம் பாவத்தை உணர்வடைய செய்து இந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக்கி தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இந்தியாவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. இந்த வல்லமையான பிரசங்கத்தை பண்ண ஜனங்களை விடுவிக்க பின்மாரியின் அபிஷேகம் தேவை. பக்கத்தில் பின்மாரியின் அபிஷேகம் தேவை. கர்த்தர் சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கு ஆவியை தருவேன். ஊழியக்காரன் வாலிபர்கள் மேலே, எல்லா வாலிபர்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்றாரு, உங்க மேல் நான் அபிஷேகத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னாக்க அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை விசுவசிக்க மாட்டாங்க, அபிஷேகத்தை நம்ப மாட்டாங்க. ஆனால் நாள் அடைய 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 சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு மக்கள் மத்தியில் வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் சமுத்திர ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறதை போல ஜனங்கள் கர்த்தரை அறியக்கூடிய அறிவில் நிரம்புவாங்களா? இந்த கடைசி நாளில் வாலிபர்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிஞ்சு அபிஷேகத்தில் நிரம்பி பெரிய காரியத்தை செய்வார்கள். இன்னைக்கு இன்னைக்கு வேதத்தின் வெளிச்சம் இருக்கிறதை காட்டிலும் இன்னும் நாட்கள் ஆக 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 வெளிச்சம் அதிகமாகும். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். நீங்கள் வாலிபர்களை பார்த்து சொல்லுங்கள், எல்லாம் பாக்கி. இன்னும் நீங்கள் ஆழத்துக்குள்ள பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் கணுக்கால் அளவு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இடுப்பளவு, இந்த கடைசி நாள் நீச்சல் அளவு. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வரங்களை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12:8 பார்த்தீங்கன்னா ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்து வசனம், விசுவாச வரம், குணமாக்க வரம், அற்புதங்களை செய்கிற சக்தி, தீர்க்க தரிசன உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல், பாஷைகளை பேசுகிற பாஷைகளை வியாக்கியானம். ஆவியானவர் வரும்போது நமக்கு வரங்களை கொடுக்கிறார். கலாத்தியர் 5:22 நமக்கு கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவுறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அல்லேலூயா. ஒரு வெற்றியுள்ள பரிசுத்த வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும்? சில பேர் பார்த்தீங்கன்னா சபையில் பரிசுத்த ஆவியானவர் பெறாமலே இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் பெறது மஸ்ட், அவசியம் என்பதை அறியாது இருக்கிறாங்க. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் ஆதி காலத்தில் கூட இப்படி இருந்தாங்க. அப்போஸ்தலர் 19:1 வாசிங்க. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசத்தில் வெளியே போய்
எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீசர்களை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். பக்கத்தில் வாசிங்களா, நீங்க விசுவாசிகள் ஆயிட்டீங்களா? பரிசுத்த ஆவியை பெற்று இருக்கிறீங்களா? என்ன சொல்றாங்க? பரிசுத்த ஆவியை பெற்ற நான் லேட்டா வருவேனா பாஸ்டர்? அவர் என்ன குத்த மாட்டாரா கடப்பாரை எடுத்து? நான் லேட்டா வர்றதில் தெரியலையா? இல்லையா? தப்பு பண்ண என்ன அவரு சத்தியத்தின் கண்டித்து ஒரு நாள் லேட்டா வந்தாலும் என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. இல்லையா? உங்க தவறு உணர்த்தப்படலைன்னா ஒரு டவுட் இருக்குது. பக்கத்தில் உங்க தவறு உணர்த்தப்படலைன்னா ஒரு டவுட் இருக்கு. நல்ல ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இல்லையா? நல்ல ஆவியை இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. உணர்வுள்ள ஆவியை. இல்லையா? வாசிங்க. ரெண்டாவது, நீங்கள் விசுவாசிகள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று. சில அந்த எபேசு சபையில சொல்றாங்க, பரிசுத்த ஆவி அப்படின்னா என்ன, நாங்க கேள்விப்படவே இல்லை. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே. சில பேர் ஏன் அபிஷேகம் பெறலன்னா ஞானஸ்தானத்திலே பிழை இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் பாவங்களை மன்னிக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் காயங்கள் நம்மளை சுகமாக்குகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பதன் மூலம் நமக்கு மீட்பு உண்டாகிறது என்று இயேசுவை தெரியாம அறியாமலேயே, இயேசு கிறிஸ்து விசுவசிக்காமலேயே ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. சரி, முதல்ல அஸ்திபாரம் கரெக்டா இருக்கு. ரட்சிப்பு என்னது? அஸ்திபாரம். அஸ்திபாரம் கரெக்டாக இருந்தால் மாளிகை கட்ட முடியும். ஏன் நிறைய பேர் அபிஷேகம் பெறலைன்னா, முதல்ல இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்னு தெரியல. இதை வயிற்றுவலி போக்க, தலைவலி போக்கன்னு. முந்தின ஆதாம் மூலமாக நமக்கு மரணம் வந்தது, பிந்தின ஆதாமை கிறிஸ்து மூலமாக நமக்கு ஜீவன் வருகிறது. பிந்தின ஆதாம் மூலமாக நாம் தேவனுடைய தூர போனோம், பிந்தின ஆதாம் கிறிஸ்து விசுவாசிக்கிற பிதாவுக்கு கிட்ட சேருகிறோம், ஒரு பிள்ளைகள் ஆகிறோம். அல்லேலூயா. முந்தின ஆதாம் மூலமாக நாம் பாவியானோம், பிந்தின ஆதாம் கிறிஸ்து மூலமாக நாம் நீதிமான் ஆகிறோம். இப்படி சொல்லிட்டே போலாம். அல்லேலூயா. இயேசுவை நல்லா அறிஞ்சிட்டாலே அபிஷேகம் வந்துடும். பக்கத்தில் இயேசுவை நல்லா அறிஞ்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அபிஷேகம் வந்துடும். அல்லேலூயா. பார்த்தீங்களா, அவங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறான். அதற்கு பின்னாடி அவங்க மனம் திரும்பி, அவங்க என்ன பண்ணல, மனம் திரும்பாம ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க. மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தார்கள். 5வது வசனம். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கரங்களை தட்டி. நீங்க சபையில் இருக்கிறீங்கன்னா, பக்கத்தில் சபையில் இருக்கீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை பெறணும், அந்நிய பாஷை பேசணும், தீர்க்க தரிசனம் உரைக்கணும். இது அடிப்படையான காரியம். இது ஆங்கிலத்துக்கு எது அடிப்படை? ABCD 26 எழுத்து அடிப்படையில். இது கற்றுக்கிட்டாதான் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். ஒரு கிறிஸ்தவ ஜீவித்துக்கு மனம் திரும்புதல், ஞானஸ்தானம் எடுத்தல், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுதல், அந்நிய பாஷை பேசுதல், தீர்க்க தரிசனம் அடிப்படை. பக்கத்தில் மனம் திரும்புதல், ஞானஸ்தானம் பெறுதல், அபிஷேகம் பெறுதல், அந்நிய பாஷை அடிப்படை. இதில் ஏதாவது இதை விட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு அதை பூர்த்தி பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு கொடுப்பாரா பிரதர் அந்த அபிஷேகம்? வாசிங்க யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளிலே, பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஓ தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கில் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனோ
அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிகள் அடைய போகிற ஆவி குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினால் பரிசுத்தாய் இன்னும் அருளப்படவில்லை. அல்லேலூயா. அவரை விசுவசிக்கிறவர்களுக்கு பரிசுத்தான அபிஷேகம் உண்டு. யாரெல்லாம் தாகமா இருக்கிறீங்க, அப்படியே எழும்பி நில்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே நான் தாகமா இருக்கிறேன். ஓ தாகமா இருக்கிறவங்களே, என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள். உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு போகும். பேதுருக்கிட்ட இருந்த ஜீவ நதி புறப்பட்டு போச்சு. நிழல் பட்டவங்களெல்லாம் சுத்தமான பேதுரு நாவில் ஜீவ நதி புறப்பட்டு போச்சு. அவன் வார்த்தையில 3000 5000 திரளான பேர் வச்சுக்க, அதிகமாயிருச்சு. அநேகர்களுக்கு ஆசீர்வாதம். பவுலினுடைய கச்சையில கூட ஆசீர்வாதம். நீ தேவ ஆவியில் நிரம்பி இருந்தா உன்னை முழுவதும், பனைமரம் தான் சொல்லுவாங்க, பனைமரம் முழுசா யூஸ் ஆகும். வாழை மரம் எல்லாமே யூஸ் ஆகும், வேஸ்ட்ன்றது இல்லைன்னுவாங்க. அதே போல நீ வாழ்ற ஒவ்வொரு நொடியும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதம். நீ நடக்கிற ஒவ்வொரு நடையும் ஆசீர்வாதமா மாறும். ஆண்டவரே, அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. நான் முற்றிலுமாய் ஆசீர்வாதமான மனிதனாய் இருக்கணும். நான் ஆசீர்வாதம் அணிந்த மனிதனாய் இருக்கணும். என்ன அபிஷேகம், என்ன அபிஷேகம், என்ன அபிஷேகம். மனம் திரும்புங்க. அபிஷேகம் பெறாத உங்க பாவத்தை அறிக்கை இடுங்க. இதுவரைக்கும் நான் அபிஷேகம் பெறலன்றவங்க, ஏசப்பா என்னை ரட்சிக்க வந்தவரே, என் பாவத்தை மன்னியோ. மேல சர்ச்சுக்கு லேட்டா வரமாட்டேன், என் பாவத்தை மன்னிங்க. அப்பா அம்மாவை நல்லா கவனிப்பேன், என் பாவத்தை மன்னிங்க. எனக்கு கொடுத்த வேலையை ஏமாத்தாம கரெக்டா செய்வேன், என்னை மன்னிங்க. அண்ணன் தம்பிங்களை மோசம் பண்ண மாட்டேன், என்னை மன்னிங்க. உங்க பாவத்தை அறிக்கை இடுங்க. அல்லேலூயா. சுத்தமல்ல பரலோக பிதாவே, வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவரே, பின்மாறின அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறோம். ஓ தாகமா இருக்கல, என்னிடத்தில் வாருங்கள், உள்ளத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு போன்னு சொன்னீங்களே அப்பா. அவனுடைய அபிஷேகம் அளவில்லாத அபிஷேகம். ஓ ரீபாலா கரா பதுரி ஷலாபா. அந்த முன்மாறின அபிஷேகத்தினால ஆண்டவருடைய சீசரில் எழும்பி பிரகாசித்ததை போல இந்த கடைசி நாள் இருக்கிற நாங்கள் எழும்பி பிரகாசிக்க இந்த பின்மாறி அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றுவீராக. ஒவ்வொருவருடைய அபிஷேகம் நிரப்புவீராக. ஆவியானவர் எங்குண்டாங்க விடுதலை உண்டப்பா. கட்டுகள் அருந்து போகட்டும், சாபங்கள் நீங்க போகட்டும், போராட்டங்கள் மறைந்து போகட்டும். என் ஜனம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தின தேவனாய் கர்த்தர் என்னை தொழுது கொள்வார்கள் சொன்னீங்களப்பா. உம்முடைய பிள்ளைகளை சம்பூர்ணமானவர்களாய் ஆசீர்வாதமானவர்களாய் ஒவ்வொருவரே மாற்றும். தரித்திரங்கள் நீங்கட்டும், குறைகள் நீங்கட்டும், பிசாசு ஓடட்டும், நோய்கள் குணமாகட்டும். என் ஜனம் ஆசீர்வாதமான இடத்துல தங்குன்னு சொன்னீங்களே. நல்ல வீடு வாசலை தந்து, நல்ல விளைச்சல்களை தந்து, கையின் பிரயாசத்தை தந்து, புத்திர பாக்கியங்களை தந்து, திருமண பாக்கியத்தை கொடுத்து, தீர்க்காயுசை கொடுத்து ஆசீர்வதிங்க. நீ போகல ஆசீர்வாதமா இருப்பான், திருமையில் ஆசீர்வாதமா இருப்பான்னு சொன்னீங்களே. பிள்ளைகள் எவ்விடத்தில் ஆசீர்வாதமா இருக்க அனுக்கிரகம் செய்யும். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். பக்கத்தில் கர்த்தர் உங்களை இன்னைக்கு அதிகமாய் அபிஷேகித்திருக்கிறார்.